வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக்கு பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 5 பொட்டேட்டோ மீடியம் சைஸில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் கையில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் மேஷர் இருந்தால் கூட அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா குழைவாக இதை மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அது உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சம் கூடுதலாகவே மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1 இன்ச் அளவு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தோல் சீவி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 மூடி லெமன் நல்லா ஜூஸ் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பசைஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பொட்டேட்டோவை பசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நான் 4 முட்டையை வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை 4ஆக வெட்டிக்கோங்க. நீல வாக்கில் இந்த போல். எல்லோ எக்கு கீழே விழுந்துடாமல் அப்படியே பத்திரமா அதுக்குள்ளே இருக்கிறபடிக்கு அழகாக வெட்டிக்கோங்க. இதில் பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு பரப்பிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கூட ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டைகள் எல்லாமே நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை போல் எடுத்துகிட்டு கையில் இந்த போல் பரப்பிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம மசால் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு இப்படி லைட்டாக கையில் பரப்பிக்கோங்க. இந்த போல் நல்லா பரப்பியாச்சு. பரப்பினதுக்கப்புறமா ஒரு சைடு எக்கை மட்டும் எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த பொட்டேட்டோவால் எக்கை ஃபுல்லாக மூடி விட்டுருங்க. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. எல்லோ எக்கு ஒயிட் எக்கு எதுவும் வெளியில் தெரியக்கூடாது. ஃபுல்லாக பொட்டேட்டோவால் மூடி விட்டாச்சு. இந்த போல் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம இப்போ கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். கலக்கின கார்ன்ஃப்ளவர் மாவில் லைட்டாக பரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம பரட்டிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பேட்டருக்காக வேண்டி தான். இதை ஃபுல்லாத்தையும் இதில் நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா உருட்டி விட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நல்லா படுறபடிக்கு சைடில் மேலே கீழே எல்லா பக்கம் நல்லா படுறபடிக்கு நல்லா பிரெட் க்ரம்ஸில் உருட்டிட்டு அதை அந்த தூளை தட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வைங்க. வச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேன் நல்லா ஹீட் ஆகினதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச எக்கு பொட்டேட்டோ ரோலை உள்ளே சேர்த்தாச்சு. பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கை பற்ற போது வேகமாகவும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் பொறுமைக்கு பார்த்து நிதானமாக செய்யுங்க. ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது எல்லா பக்கம் ஈவனாக வெந்து வரணும். ஒரு பக்கம் தீஞ்சிடக்கூடாது, ஒரு பக்கம் வேகாமே இருக்கக்கூடாது. பார்த்து கவனமாக செய்யுங்க. எண்ணெய் காயிற வரையிலும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை நம்ம சேர்த்த உடனே எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அப்பப்போ உருட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக குக்காய் வரும் நமக்கு. இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்குற வரையிலும் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஆயிலை வடிச்சிட்டு நம்மளோட பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் அப்படியே மெல்லமாக பரட்டி விட்டுட்டே இருங்க. சலசலப்பும் அடங்கிச்சு. எல்லா பக்கம் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வர்ற வரையிலுமே நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தது அப்படின்னா தான் நமக்கு உள்ளே இருக்க பேட்டர்ஸ் எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். பொட்டேட்டோ வெந்தது தான், எக்கும் வெந்தது தான்.
ஜஸ்ட் வந்து நம்ம இந்த உள்ளே இருக்கிறது நல்லா செட் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் நல்லா அப்படி எண்ணெயில் பரட்டி கொடுக்குறதுக்கே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்கு பொட்டேட்டோ வச்சுட்டு அழகாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சூப்பராக தயார் பண்ணிட்டோம். இதே போல் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக வெளியில் உள்ள சாஃப்டாக, அப்புறம் கூட கொஞ்சம் எக்கு ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் கிச்சப் வச்சு சாப்பிடையில் அல்டிமேட்டாக இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு மழை டைமோ இல்லை நம்ம ஏதாவது சாட்டர்டே சண்டே அப்படி இருக்கையில் வீட்டுக்கு யாராவது புதுசாக கெஸ்ட் வந்திருக்கையில் அவங்கக்கிட்ட நல்லா இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது, அமேசிங் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள எக்கு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ரோல் பண்ணியிருக்கு, மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கிச்சப் வச்சு சாப்பிடையில அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.